நிகழ்ச்சியை அரசு அந்த காணொலி கிங் அந்த நிகழ்ச்சியை பேரரசு கிரீடம் அவர்களே, அறிவிச்ச சகோதரன் பாக்யராஜ் அவர்களே, இயக்குனர் வாசு அவர்களே, வைஸ்டார் கதிரேசன் அவர்களே, செந்தில் அவர்களே, என் அருமை தம்பி ஸ்நேகன் அவர்களே மற்றும் மேடையில் ஏற்றிருக்கிற வல்லவர்களே, வாழ்த்து வந்திருக்கிற நண்பர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் ஒட்டமைக்கும் என் முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கவுண்டமணி அவர்கள் முதல் நாணயம் நடிக்கிற போது அவரை நான் நாணய மதிப்பை பார்த்து ரசித்தவன். கலைஞரின் பழைய கலைஞர் கட்டிடத்தில் அந்நிய மன்றத்தில் மற்ற நாடக மேடைகள் எல்லாம் அன்றைக்கு நாணயங்களுடைய நாணயம் தொடர்ந்து நடக்கும். அவருடைய பாடி லாங்குவேஜ், டயலக்ட் டெலிவரி, நாடக உலகில் அவர்கள் பெரிய புரட்சி உண்டாக்கியது. அதற்கு பின்னாடி நான் 16 வயது நிலை பார்த்தேன். ஒரு அற்புதமான கற்பனையான மக்களின் மகனுக்கு ஒரு புண்ணியமான காரியத்தை செய்த ஒரு அற்புதமான மனிதர். நானே ஐசின் வேலன் கரிங்கல் பாலம், இன்னொரு கரிங்கல் பாலம் போனோம். ராத்திரி 11 மணி அங்கே கவர்மெண்ட் கிணற்றில் இருந்து மீனை புதுசா பிடிச்சு அங்க இருக்கிற ரசிகர்கள், அந்த ரசிகர்கள் மீன் ராத்திரி 11 மணிக்கு பிடிச்சு வளர்த்து அப்ப சாப்பிடுறதுக்கு அந்த நேரத்தில் போயிட்டோம். அந்த விருந்தில் நாங்களே கொண்டு வந்தோம். நான் சில நாட்களே அவரை சந்தித்திருக்கிறேன். ஆனால் அத்தனையும் பொன்னான நாட்கள். கவுண்டமணி அவர்கள் பல தொழிலாளர்கள் நடிகராக வந்த பிறகு இந்த தமிழ் தொழிலாளர்கள் பொற்காலமாக இருந்தது. பிரதேசம் ஒரு பொற்காலம். அதே சமயம் பாக்யராஜர்கள், டாக்டர் வாசியர்கள் அதெல்லாம் ஒரு பூயல், ஒரு காலத்தை தன் நிலத்தில் அடக்கி வைத்திருந்தார்கள். அவர்கள் கையில் இருந்தது. தயாரிப்பாளர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். என் அருமை தந்தை ஸ்நேகன் சொன்னதை போல படத்தை பேரை பார்த்து போஸ்டரிய கவர்மெண்டை பார்த்தால் அந்த படம் பார்க்காத மக்கள் இருக்க மாட்டார்கள். கவுண்டமணிக்காக ஓடிய படங்கள் ஏறாலும் அவரை வந்து எந்த பகுதியும் கெட்டு போவதில்லை. காலம் தவறான படப்பிடிப்பு கொண்டு நடித்துக் கொடுத்து பொருள்களை காப்பாற்றியவர். இந்த ராஜகோபால் இயக்கி இருக்கிறார். அவர் நல்ல நகைச்சுவை எழுத்தாளர். பல படங்களுக்கு பிள்ளைகளிலே நகைச்சுவை எழுதி கொடுத்தவர். அவர் இன்றைக்கு இந்த படத்தை இயக்கி அத்தனை கற்பனையும் கொட்டி பிரமாணமா பண்ணியிருக்காங்க. ஒட்டு ஒட்டு முட்டைதான். இந்த முட்டையால் ஒட்டு ஓட்டு மண்ணில் எழுதுவோம். முட்டமிட்ட தமிழர்களின் எண்ணத்தை கவர்ந்தோம். ஒட்டுமொத்த தமிழர்களின் நோக்கம் இந்த ஓட்டுக்கு வரும். படம் பார்ப்பார்கள். இதனால் மக்கள் ரொம்ப அழுத்தமா இருக்காங்க. மணி எழுத்த முடியும். இப்படிப்பட்ட நல்ல நிகழ்ச்சியை படங்கள் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இப்ப பல படம் செய்வாங்க, சில படம் வெற்றி பெறுது. அதை பார்த்து புதுமை பல பெரிய படம் தேர்வு சின்ன படம் வெற்றி பெறுது. சின்ன படம் ஒன்றை பொம்மையா பேசுங்க நாடா கொல்லேட் இல்லை நிறைய படம். அப்போ நம்முடைய எங்களுக்கும் எவர்கிரீன் காமெடி கிங் ஆஃப் கிங் நம்முடைய கவுண்டமணி படம் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெறும். ஒரு காலம் பூரா எல்லா வீட்டிலும் இருந்தார். கொரோனா காலத்தில் மக்கள் வீட்டு வீட்டுகளே போராட போது அந்த டிவியை திறந்து வீடியோ போட்டு
கவர்மெண்ட் படங்கள் இந்த குடும்பத்தை எல்லாம் காப்பாற்றி மக்களை மகிழ்வித்தது. அது எல்லா காலமும் நாடுகளை காணும் வரை மக்களை மகிழ்த்துக் கொண்டிருக்கிறார். அவர் காலத்திற்கு பிறகு இந்த சினிமா உலகில் அவர் செய்த சாதனைகள் நிலைத்திருக்கும். பல நன்மைகள் தொழில் கவனத்தை குறைத்து வருமானத்துக்காக தன்மானத்தை இழந்து கொடுத்ததை விட கவர்மெண்ட் அவர்கள் எப்படி இந்த திரையுலகில் நடந்து கொண்டாரோ, எத்தனை பொருள்களை காப்பாற்றினாலோ, எத்தனை இயக்கங்களுக்கு பெரிய மரியாதை கொடுத்தாலோ, அதே போல வெளிநாட்டினர்கள் கொள்ள வேண்டும். இந்த முட்டையா தயாரிப்பாளர்களை காப்பாற்ற வேண்டும். நேரத்திற்கு அடுத்த பிறகு கிடைக்க வேண்டும். நிறைய நட்சத்திரங்கள் காங்கிர நடிகர்கள்லாம் அப்படியே போட்டிருக்காங்க. மியூசிக் 2-3 பாட்டு பார்த்தோம். அற்புதம், நல்லா இருந்தது. மியூசிக் டைரக்டர் வாழ்த்துக்கள். ஆனால் ஒரு கவர்ச்சி பாட்டு இப்படியும் பாடல தட்டங்கள் சார், தேவராஜ் சார் பாடல தட்டங்கள் ஃபுல்லா பேசி விட்டுறாங்க. நல்ல பெருசா படாது துணி வாங்கி பாடல தச்சு 5 இடத்துல கிழிச்சு விட்டுறாங்க. அந்த பாடல துணி மட்டும் தெரிய மாட்டாங்க. நன்றி வணக்கம். கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய இந்த ஒத்தையோட்டு முத்தையா திரைப்படத்தினுடைய இசை மற்றும் தேர்தல் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்க அனைத்து பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மற்றும் முன்னால் உட்காந்துருக்க பெரியவங்க, கீழே இங்கே மேலே உட்காந்துருக்க பெரியவங்க எல்லாத்துக்கும், அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்காக நிக்கில் ரொம்ப சிறப்பு எடுத்துக்கிற நிறைய பேர் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதில் முதல்ல மியூசிக் அப்படிங்கும்போது சித்தார்த் அவர்கள் பாட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு முதல்ல பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி டெக்னிக் எல்லாமே ஒரு பெரிய பட்ஜெட் படம், பெரிய படம்னு சொல்லுவாங்க. இந்த படத்துக்கு மேலே நீ பெரிய பட்ஜெட்டில் படம் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் பட்ஜெட்டில் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அந்த அளவுக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அதனால ராஜகோபால் அவர்களுடைய அவருக்கு எவ்வளோ தூரம் அவர் மரியாதை கொடுத்து, அவர் எவ்வளோ சர்வீஸுக்கு வந்து மரியாதை கொடுத்து எல்லாருமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அவர்கிட்ட வந்தவங்களுக்கு முயற்சி பண்ணேன்னு சொன்னார். எப்படியோ தெரியல, மிஸ் ஆகிடுச்சு. பட் பரவாயில்ல, அவர் வந்து சந்திச்சதில் அவர் காமெடி எந்த அளவுக்கு சென்ஸோடு எழுதுவார் போய் கொஞ்சம் எல்லோரும் பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவருக்கும் மொத்த டீமுக்கும் அட்வான்ஸ் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த கடைசியில் வந்து விடும்போது எப்போ லைட் ஆஃப் பண்ணிடுவாங்களோ, எப்போ இது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டென்ஷனே இருக்கும். இதனால ராஜீவ் சார் என்னை பற்றி பேசும்போது நல்லா அவர் சொன்னது, கெலிஞ்சு போகிற அவர் இந்த பாவாடியை. ஆனால் கடைசியில் சொல்லும்போது பாக்கியராஜ் சார்னு சொல்லி என்ன இருந்துக்கிட்டாரு பாருங்க. இது பல தடவை நான் கவனிச்சிருக்கேன். எல்லாரும் அந்த மாதிரி போவாரு, போயிட்டு கடைசியில் பாக்கியராஜ்னு என்ன கொண்டுருவார். ஸோ இந்த படத்தில் மணியை பற்றி சொல்றதுக்கு மணியான ஒரே ஒரு விஷயம், நிறைய விஷயம் சொல்லலாம். இந்த யுகத்தில் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ கலியுகத்தில் இருந்துட்டு இருக்கோம், இதுக்கு முன்னால் 3 யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரேதா யுகம், இந்த யுகம், ஒரு 3 யுகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கலியுகத்துக்கு நடுவுலையே வந்து கவுண்டமணி யுகம் அப்படின்னு சொல்லி ஒரு சினிமாவில் அந்த யுகத்தை யாருனாலையும் மறக்க முடியாது, தவிர்க்க முடியாது. அந்த அளவுக்கு மணி அவர்கள் ஒரு சினிமாவில் வந்து இவ்வளோ இது சாதிச்சார். எனக்கு எல்லாமே அந்த 92 சீரியல் உட்காந்து இருக்கும்போது மணி மெல்ல வருவார், வந்துன்னு என்ன ஒரு கொடுப்பாரு, என்னதாச்சு என்ன வாங்க மணி அப்படின்னு உட்காந்து அப்படியே பார்ப்பாரு. அங்கே வந்து இந்த ஜோசியம் பலன் உங்களை எழுதி வாழம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கு இருக்கு. உடனே மணி எடுத்துட்டு, ராஜன் எனக்கு கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு. இது நான் வாங்கின புக்கு இல்லைங்க, கோபாலகிருஷ்ணன் ரூபேட் அவங்க வாங்கின புக்கு, என்ன உங்களுக்கு படி தெரியுமில்ல, பாருங்களேன், கையை பார்த்துக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு என்ன இருக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவோம். எனக்காக காமெடியாக இருக்கும். ஏன்னா நமக்கும் ஒன்றும் அதை பற்றி ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் அவர் புஸ்தகம் இருக்குன்னு சொன்னோடனே காமிப்பாரு. அப்புறம் பார்த்துட்டு படிச்சுக்கிட்டு, இல்லை கண்டிப்பாக வந்துடுவீங்க மணி, என்னதான் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஹோப் கொடுக்குறது ரொம்ப முக்கியம் இல்லையா, அதை வந்து சொல்லிட்டு இருப்பேன். அதே மாதிரி எங்கள் டைரக்டர் மிகப்பெரிய போராட்டம் பண்ணி
அந்த ரயிலில் மணி தான் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எத்தனை நாளாக வந்து அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளிங் ஆகி அப்புறம் நைட்டில் வந்து அவரும் டெய்லி கேட்டுக்கிட்டு இருப்பார். பாலகுருன்னு நானும் எல்லாமே பயங்கர போராட்டம். அதுக்கப்புறம் நைட்டு 12:30 மணிக்கு எங்கள் டைரக்டர் ஓகே சொன்னதுக்கப்புறம் 12:30 மணிக்கு வந்து இரண்டாம் சுவாசத்தில் அந்த படிக்கட்டில் உட்காந்துருக்காரு. மணி வெயிட்டிங் எனக்காக. என்ன ராஜன் என்னாச்சு, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்லுங்க வாங்க சொல்கிறேன் வாங்கன்னு அப்படியே ஆலயம் கோயிலுக்கு கூப்பிட்டு வந்து அப்புறம் நானே கற்பூரமெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இதை முதல்ல கொளுத்தி சாமி கும்பிடு மணி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு. அன்னைக்கு கோயிலெல்லாம் பூட்டி தான் இருக்குது, இருந்தாலும் அது கற்பூரத்துக்கு கொளுத்தி இது பெரிய லைஃப்க்கு ஒரு பெரிய இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிச்சேன். இதெல்லாம் இன்னும் அப்படியே மைண்ட் நின்றுருக்கு. அதே மாதிரி சுதாருக்கு ஒரு டைலாக் எழுதினேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஹீரோவை நடிக்கிறார் ரயிலில். ஸோ முதல்ல அவன் பேசுகிற வார்த்தை வந்து ஒரு நல்ல வார்த்தையை உழுவணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயிலில் டைலாக் எழுதும்போது அப்படியே ரொம்ப யோசிச்சு. அது பழனியில் தான் ராத்திரியில் 12:30 மணி உட்காந்துட்டு அவன் ஹேர் கட் பண்ணிவிட்டு பாட்டு கட்டுற ஆள். ஹேர் கட் பண்ணிகிட்டே வந்து அவன் பாடணும் அப்படிங்கும்போது ரொம்ப யோசிச்சு நல்ல வார்த்தையாக இருக்கணும்னு சொல்லிட்டு, எல்லாருக்கும் நேரம் வரும் தெரிஞ்சுக்கோ, அது நல்லவருக்கு நிலைச்சிருக்கோ புரிஞ்சுக்கோ, கல்லாருக்கும் செல்வம் வரும் தெரிஞ்சுக்கோ, அதை காப்பாற்றத்தான் புத்தி இருக்குன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சுதா இருக்கிறதுங்க. அதை அப்படியே கவுண்ட் பண்ணி தான் கரெக்டாக போகணும். நல்லவராகவும் இருந்திருக்காரு, வல்லவராகவும் இருந்திருக்காரு. அதே மாதிரி கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பாருங்க, அதில் பயங்கர கண் கருத்துமாக இருப்பார். நான் இப்போ கூட சொக்கத்தங்க டைமில் கூட ஷூட்டிங்கில் பார்த்தா இந்த செந்தில் இருக்கானே, செந்தில் வந்து அவனுக்கு நம்பியார் நடிக்க சான்ஸ் கிடைச்சது டெய்லி ஒரு நேரம் அழுதுருவான். ஷூட்டிங்கில் சாட்டி வேளான்னு சொல்லி கூப்பிட்டா உடனே அழுதுருவான். நான் நம்பியார் 2 மோடையெல்லாம் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சொக்கத்தங்க ஷூட்டிங் எப்போ பார்த்தோம்னா டெய்லி ஒரு பெட்ஷீட்டு இல்லைன்னா பெரிய போர்வை அது சீட்டு கட்டி இதை கரெக்டாக எடுத்து வந்துடுவான். வந்து இறங்கி போதே ஸ்பாட்டில் அவங்களுக்கு ஒரு 3-4 பேர் வச்சுருப்பாங்க. எங்கே ஒரு ஓரமாக என் கண்ணில் கட்டினா இந்த திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே ஒரு ஓரமாக போய் வந்துடணும்னு அதில் உட்காந்துருவாங்க. நான் திட்டுவேன், என்னடா இப்படி பண்ணுறேன்னு பழக்கமாகி போச்சுன்னு என்னென்ன பண்ணுறது அப்படின்னா. ஆனால் கவனம் வந்து உட்கார்ந்ததுலேருந்து இன்னைக்கு என்ன சீனு, என்ன டைலாக்கு அப்படின்ட்டு எப்பா அவர் எழுதுறது பழக்கம் இல்லை, இருந்தாலும் கேட்டுங்கப்பா கொஞ்சம் முதலே இருந்தால் நானும் கொஞ்சம் அசை போட்டுருந்தா கரெக்டாக இருக்குமில்ல அப்படின்னு. எனக்கு ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்னென்னா அந்த நேரத்தில் தான் சொல்லுவேன் ஷார்ட் வச்சுட்டு. இது சிவாச்சாரிக்கே நானும் போட்டு திட்டு வாங்கியிருக்கேன். கவலை சொல்லி சரி கூட அவருக்கு தேவங்கிறத அந்த நேரத்தில் சொல்லும்போது பண்ணிக்கலாம் அப்படின்னா. ஸோ அந்த கிடைக்கிற நேரத்தில் கூட அந்த டயலாக் எவ்வளோ தூரம் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு அதை வந்து நம்மளால ஏதாவது புதுசாக செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கடுமையாக வந்து உழைச்சிக்கிட்டு இருந்தார். ஸோ அதனால் இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ அப்படின்னு நான் சொல்கிற காரணம் என்னென்னா, அவர் வந்து எல்லாம் லயிச்சிருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா சினிமாவில். அந்த லயிப்பு அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஆரம்பத்திலேருந்து நாடகத்திலேருந்து சரி, அதுக்கப்புறம் நடிக்க வந்ததுலேயும் சரி, இன்னைக்கு வரைக்கும் பார்த்தாலும் அதே இதுதான் இருந்துட்டுப்பாரு. அதே மாதிரி அந்த ஸ்பாட்டில் வரைவது இருக்குமில்ல, அது மாதிரி இப்போ டான்ஸ் சொல்லிட்டு போய் உட்காந்தாரு என்னென்னா இந்த படம் நல்லா ஓடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேலை இருந்தால் ஒன்றும் வேண்டியதில்லை, எல்லாத்துக்கும் டிக்கெட் புக்கு ரெடி பார்க்கணும் நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லி காரணம் பண்ணி அதுக்கு ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் கவுண்டமணியவர்கள். நாங்கள் எல்லாம் ஒரே ரூமில் இருந்தோம் அப்படிங்கிறது, இந்திய சினிமாவில் இருந்துருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக அவருடைய மரியாதைக்கு, அவருடைய சர்வீஸ்க்கு அவர் மேலே இன்னும் ஜனங்கிட்ட அந்த இது இருக்குது. அதனால் அதுக்காக இந்த படம் சிறப்பாக ஓடும். அப்புறம் இந்த படத்தில் ரவிராஜா ப்ரொடியூசர் வர முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இளைய தயாரிப்பாளர் லட்சுமி ராஜன் வந்திருக்காரு, நல்ல சிறந்த மனிதர். அவங்க வந்து கடுமையாக ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் இன்னும் கதிரேசனும் ரஞ்சித் அவர்கள் இந்த மாதிரி இவங்க எல்லாமே வந்து படம் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாருமே இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு எல்லாமே ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க, அச்சாணின்னு சொல்லுவாங்களே சின்னதாக, அது மாதிரி புவனேஷ் இவங்கெல்லாம் கடைசி நேரத்தில் இந்த படம் வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த புவனேஷ் அவர்களுக்கு வாயா நீ யாரையும் தெரியாது, எப்பா ஒரு சால்வு கொடுப்பா
யங் ஏஜ்லேயே நிறைய டிகிரி வாங்கி நிறைய படிச்சிருக்காப்புல. ஆனால் எந்த இது எடுத்துக்கிட்டாலும் அது பிரதிபலன் பார்க்காம அதில் கடுமையாக ஒழிக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ இந்த படத்தை இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 3-4 மாதமாக ஃபுல்லாக இதை பற்றியே கான்சன்ட்ரேஷனாக இருந்து ரொம்ப இந்த படத்தை வெளியே வர்றதில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி எடுத்துக்கிட்டாப்புல. ஸோ இவருக்கு நண்பர் சீமான் ரசிகமன்றாள் அவரெல்லாம் வந்து இவருக்கு பெரிய பக்கபலமாக இருந்திருக்காங்க. ஸோ இவ்வளவு பேரும் வந்து அதான் சார் கதிரேசன் செந்தில் அதான் படத்துக்காக யாரெல்லாம் வந்து இந்த படத்தை வெளியே கொண்டு வரதுக்காக இது பண்ணாங்களோ ஒழிச்சவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த தெரிவிச்சுக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இந்த படமே மீண்டும் முத்தை விட்டு முத்தையா அப்படிங்கிறது வந்து கவுண்டமணி அவர்களுடைய பிராண்டு. அதனால் மீண்டும் அடுத்து கவுண்டமணி வச்சு மறுபடியும் படங்கள் தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கும் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் மற்றும் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே நிறைய ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தர் பற்றி சொல்கிறதுனா ரொம்ப டைம் ஆகிட்டு இருக்கும். எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த திரைப்படம் நிச்சயமாக இந்த ஆண்டு மாபெரும் வெற்றி அடைய எல்லாம் வேண்டி விடைபெறும். நன்றி, வணக்கம். உருவ படத்தில் பாத்திரங்கள் தானே ராசாமிக்கலை சிறுத்தொழில் படங்கள்லாம் புரசல வேலை பார்த்தேன். இன்னைக்கு ஒத்த விட்டு முத்தையா படத்தில் அண்ணன் கவுண்டமணி என்ன கூட நடிச்சிருக்கேன். கடவுள் வாழ்க்கை இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். நான் கனவுல நினைச்சு பார்க்கல கவுண்டமணி நடிப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. நான் கொஞ்சம் வித்தியாசம். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி கவுண்டமணி நடிக்கிற மாதிரி சின்ன கனவு பண்ணேன். அதுல அவங்க கூப்பிட்டு ஏன் அப்படி இருக்கிறது உலகம் பேசிட்டே இருக்கேன் கொஞ்சம் நிப்பாட்டு அப்படின்னு ஒரு சவுண்ட் பண்ணி காண சத்தியமா நடந்தது உண்மை. கனவு பழிக்குமா பழிச்சிச்சு உண்மையிலே. இது நான் பொதுவாக சொல்றேன். அது ஒரு நேரம் மங்கள நாயகம் இருக்கு. அப்ப கவுண்டமணி நடத்தி நான் நடிக்கும் போது அப்படின்னு ஒரு எதுவுமே சொல்லல. சமகாலத்தில் வந்து ஒரு மகனோட ஒரு நகைச்சுவை வெளியே நடிகிற போது அது நிறைய பேர் சுவைப்பாங்க போட்டிருக்கு. ரொம்ப மரியாதை கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் பாட்டில் ஒரு நிகழ்ச்சி பயமா இருக்கும். நான் வந்து கவுண்டமணியில் நடிக்காம வேற மாதிரி வேற படத்துல வந்து சிங்கிள் டேக்ல பயங்கர ஸ்பீடா பேசணும், பயங்கர உங்களுக்கு ஒரே டேக் நடிப்பாரு பேர் இருக்கு எனக்கு. ஆனா கவுண்டமணி நடிக்கும் போது வந்து தப்பா இருக்கிறது அவருக்கு போது ரிஹர்சல் பார்ப்பேன். நான் ரிஹர்சல் பார்க்கறதுக்கு அதை பத்தி எனக்கு கவுண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. 4 பேர் ரிஹர்சல் பார்த்தா 4 பேரும் அவர் படம் சொல்லிட்டே இருப்பார். எனக்கு ஷாக்கா இருக்கும். ஒரு தடவை சொல்லி இருக்கிறாங்க நம்ம கம்பெனி கொடுக்குறான்னு நினைப்பேன். அது என்ன ஒரு கலைஞை முயற்சி பண்றா நல்ல தூக்கு வராங்க. அதுக்கு உதவி பண்ணுங்கிற ஒரு தன்மை இத்தனை வயசு வரைக்கும் இருக்கு. அதை நான் பார்த்தேன். இந்த இடத்துல 2 பேருக்கு மிக முக்கியமான நன்றி சொல்லணும். ஒண்ணு வந்து இயக்குனர், என்னுடைய எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் திரைக்கதை மன்னர் பாக்யராஜ் சார் அவர்களுக்கு. என்னன்னா நீங்க பாக்யராஜ் சார் இல்லைன்னா நம்மளை இத்தனை வருஷமா தூக்கி வச்சுட்டு இருக்க கவுண்டமணி சாருடைய காமெடி இருந்திருக்காரு. அந்த எழுத்தாளர் அவர் வந்து பாக்யராஜ் சார்கிட்ட போய் கவுண்டமணி அறிமுகப்படுத்தி இவர் நல்லா நடிப்பார், நடிக்க வைங்கன்னு சொல்லி பாரதியார் சார் எப்படி அவனுக்கு எப்படி நம்பிக்கை இருக்காங்க, எனக்கு நம்பிக்கை வரலையான்னு சொல்லி நம்பிக்கை ஏற்படுத்தி அன்னைக்கு மிகுந்த சிரமப்பட்டு கவுண்டமணி பாரதியார் சார்ட்ட போய் அறிமுகப்படுத்தி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வாங்கி கொடுத்ததுதான் நம்ம இத்தனை வருஷம் சிரிச்சுட்டு இருக்காங்க மூலாதாரம். இந்த பாக்யராஜ் சார் கவுண்டமணி வந்திருப்பாரு, ஆனா எப்ப வந்திருப்பாரு எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட மனசுக்கு இந்த பாக்யராஜ் சாருக்கு மீண்டும் நன்றி. அப்புறம் எங்களுடைய இயக்குனர் திரு வாசு சார் இருக்காங்க. சமீபத்தில் அவங்களுடைய டைரக்ஷன் சந்திரன் 2 நடிச்சேன். ஐயோ சார் டைரக்ஷன் இத்தனை நடிக்காம போட்டீங்க ஏக்கத்தை வந்து கிரியேட் பண்ணாரு. அவ்வளவு இறங்கிய டாக்டர் ரஜினிகாந்த் சாரை வச்சு எல்லாரையும் வச்சு படம் எடுத்தாரு. அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, கர்நாடகத்துல, தெலுங்குல, ஹிந்தியில எல்லாத்துலையும் டைரக்ஷன் வந்து மிகப்பெரிய ஆளுமை. இறங்கி ரொம்ப சாதாரண ஒரு தம்பி மாதிரி ட்ரீட் பண்றதுக்கு ஒரு நண்பராக இயக்குனர் இருப்பார் வாசார். அந்த வாசார் படங்கள் வந்து கவுண்டர் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு ரீச்சை கொடுத்துருக்கீங்க. பார்த்துருக்கீங்க. சின்னத்தம்பியா இருக்கட்டும், நடிகனா இருக்கட்டும், சேதுபதி விபிஸா இருக்கட்டும், வாழ்க்கை விபிகளா இருக்கட்டும், மலபார் போலீஸா இருக்கட்டும், அதாவது துடுக்கோர் காமெடி ரிக்ஷா மாமா பார்த்துட்டான் அதெல்லாம் வந்து அவர் ரசிச்சு விவசாயம் இருப்பாரு. அந்த 2 பேரும் இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் முட்டு வைப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் அறிமுகப்படுத்தி ஒருத்தர் கவுண்டர் பண்ணி வந்து ஒரு பீக்கு கொண்டு போன ஒரு டைரக்டர். அது மண்ணெல்லாம் அந்த ஒருத்தர் குடியிருப்பு ரஜிசார் ஒரு காமெடி தேட்டர்ல போய் ஐயோ நான் மறக்கவே மாட்டேன். அந்த கவுண்டர் நடிக்க போறது ஒரு பேரானதுல இந்த படத்துல அவங்க சொன்ன சமயத்தை நான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா 6 மணி நேரம் வந்தாங்க பேசினாங்க, இதான் சம்பாதினா
இதெல்லாம் கொடுக்க முடியும் சார் அப்படின்னாங்க. நான் உண்மையை சொல்ல உடனே ஓகே பண்ணேன். ராஜகோபால் சார் வந்து ஒரு மிக சிறிய இலக்கிய டயலாக் ரைட்டர் உங்களுக்கு தெரியும், ஒரு கதாசிரியர் தெரியும், ஒரு காமெடிட்டராக தெரியும். ஆனால் ஒரு திட்டமிட்ட படம் என்று ஒரு பயத்தை நான் பார்த்தேன். எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் சொன்னேன், இத்தனை நாள் முடிச்சிருக்கேன் சார், இந்த பேருந்து ஒத்துக்கிட்டார் சார். 36 ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இத்தனை எப்படி முடியுங்க? யாரும் 2 ஆர்டிஸ்ட் இருந்தாலும் டேட் மாறிட்டே இருக்கீங்க சார். சார் இத்தனை நாள் முடிச்சுன்னு நம்பினாரு. சொன்ன மாதிரி எனக்கு சொந்த டேட்ல அப்படியே படத்த முடிச்சார். இந்த இயக்குநர்கிட்ட வந்து திட்டமிடுதல் என்ன நம்ம கத்துக்கணும். உண்மையிலே ராஜகோபால் சார் வந்து ஒரு டான்ஸிங் இவ்வளவு ஆர்டிஸ்ட் ஒரு 10 ஆர்டிஸ்டுக்காக டயத்துக்கு டென்ஷன் வந்துடும். இவங்க எப்படி ஹேண்டில் பண்றது, எல்லாம் கேரம்ல உட்காந்துருப்பாங்க, அசம்பிள் பண்ண அப்படின்னு ரொம்ப ஈஸியா டார்கெட் பண்ணுவாரு. யாருக்கு என்ன ஷர்ட் அவங்களை மட்டும் கொடுத்து மாட்டேன் டிஸ்டர்ப் பண்ணிருந்தாரு. ரொம்ப எளிமையே கோயிலே படாம அப்படி அழகா இருப்பாரு. அவர் ஒரு டைரக்ஷன்ல நடத்திட்டே உட்காந்துக்கணும். சுதந்திரம் நிறைய கொடுப்பாரு. இந்த படத்துல வந்து இதுவரைக்கும் பாத்தீங்களா, இன்றைய அரசியலை மிக தெளிவாக யார் மனசு புண்படாம புட்டு வச்சிருக்காரு. எல்லா கட்சிக்காகவும் இந்த அரசியல் புரியும். எல்லா கட்சியும் நல்ல விஷயங்களை அழகா சொல்லியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். இந்த படத்தை தயாரித்த ரவிராஜா அவர்கள் வந்து போயிட்டு வர லேட்டாக சொன்னாங்க. இந்த பட்சம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. அவர் இடத்துல வந்து கோயில் லட்சுமிராஜன் தான் இருந்து அந்த இடத்தை பூர்த்தி பண்ணாரு. ஒரு தயாரிப்பு வந்து எவ்வளவு மெனக்கெட்டு ஒரு பாதிப்பை காப்பாற்றுவாரோ, எவ்வளவு சிக்கனமா பண்ணுவாரோ அந்த சிக்கனத்தை அவர் உட்கார்ந்து பண்ணாரு. இணை தயாரிப்பாளர் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்து தயாரிப்பாளர் அவர் தான் பார்க்கிறேன். ரவிராஜா சாருக்கும் கோயில் லட்சுமிராஜன் சாருக்கும் நன்றி. இந்த படத்துல கேமராமேனா வந்து ஹெக்டர் என்கிற தாத்தாவான் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் கொடுக்கப்பட்ட சோர்ஸ் லைட்ஸ் ரொம்ப கம்மிங்க. ஆனா பாத்தீங்கன்னா எவ்வளவு தெளிவா இருந்தாங்க. ரொம்ப கம்மியான ஒரு சோர்ஸ் கொடுத்தோம், அதற்கு லைட்ஸ் கொடுத்தோம். அவர் அதோட லைட்ஸ் பிடிச்சு அவருக்கு பிரமாதமா பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு விபின் தாஸ் வந்து எல்லாமே எனக்கு தான் ஆசைப்பட்ட வாழ்க்கை படத்துல எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு அவர் நடிகராக மலையாள படத்துல மிஷன் மெயின்டேஷன் இருக்கணும் மேஜர் டைரக்ஷன் பண்ண மம்முட்டி சார் படத்துல வந்து நான் வந்து கம்பெனி கமிஷனர் காட்டு பண்ணேன். அது வந்து மறைந்த பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி மரணத்தை பற்றிய படம். அந்த ராஜீவ்காந்தி அவர்களாக விபின் தாஸ் நடிச்சது இந்த படத்தில். அப்பேற்பட்ட கலைஞர் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இல்லாத படங்களே இல்லை. மிக எளிமையான நியூஸ் டைரக்டர். இந்த படத்தில் நடிச்ச மணிசனுடைய சன்னு, சுங்கப்பட்டங்க சாருடைய மகன், அதுக்கு நாயகி சார் பேரன், அவங்களோட சேர்ந்து நடிச்ச 3 ஹீரோயின், என்னோட சேர்ந்து நடிச்ச இயக்குனர் நடிகர் சி ரமணன் சார், அமீன் சார், சிசர் மனோகரன் சார், எல்லாத்தையும் வையாபுரம் எல்லாத்தையும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஒட்டு முத்தையா நிறைய ஓட்டுகளை பெறும், 7 கோடி ஓட்டுகளையும் பெறும் சொல்றேன். நன்றி, வாழ்த்துக்கள். எல்லாமே சொல்றதுக்கு முக்கியமான பதிவாக பார்க்குறேன். இணைப்பாக உட்பட இணைப்பாக்கிலே இருப்போம். சின்ன வயசில் பள்ளிப்படம் போகும்போது விளாண்டுல வந்து செய்திப்பட்டு கல்யாண தேட்டர்கள் அங்கே ஒரு கல்லா இருந்துச்சு, ஒரு பீரியல் டான்ஸ். அப்போ எந்த போஸ்டர் ஓட்டினாலும் குழந்தைங்க சென்றது இருக்கும். அப்போ இவங்க எல்லாரும் இவங்களுடைய ஆளுமை தெரியாது. ஆனால் பசங்க எல்லாரும் சொல்லி குழந்தைங்க சென்று பிறந்த போய் ஆடுவாங்க. கலைஞர்கள் தெரியாது, கதாநாயகன் தெரியாது, இயக்குனர் தெரியாது, என்ன கதை தெரியாது. ஆனால் இந்த பேரை கேட்ட உடனே படத்துக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு கூட்டத்தில் நானும் ஒருத்தனாக இருந்தேன். அதனால இந்த படத்தில் வந்து நாங்கள் இந்த மேலே நிற்கிறவங்க ரொம்ப ப்ரிசியஸாக நான் நினைச்சிட்டு இருக்கேன். ரெண்டாவது ஐயா குழந்தைகளை பற்றி பேசலாம், மணிக்கணக்கில் பேசலாம். ஏன்னா அதில் ஒரு காலகட்டத்தில் நம்ம சினிமாக்கள் வந்ததுக்கு பிறகு நிறைய மனிதர்களை பற்றி படிக்க பண்ணி பார்த்தோம். கதாநாயகனை நன்றி எடுத்தார்கள் இல்லையோ, ஐயா கலைஞர்களை பற்றி நன்றி எடுத்த தயாரிப்பாளர்கள் ஏராளமான பேர் திரையுலகில் இருந்திருக்காங்க. அது காட்சியத்துக்குமே படம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம். அதே போல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எவ்வளவு பெரிய நிகழ்வுகளை கூட ஒரு பிள்ளைகளால் கடந்து போகணுங்கிறத அழகா சொன்னது அவ்வளவுதான். நம்ம உலகத்திலேயே மிகப்பெரிய சர்வாதிகாரியாக நினைக்கப்பட்ட ஹிட்லரையே ஒரு நகைச்சுவை நடிகன் தான் ஈஸியா வந்து ஒரு கேளிக்கை சிரிப்பான கடந்து போகும் சாமி சாப்பிடுங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகன். அவன் பேரை சொல்லப்பட்டு பயப்பிச்சு உலகம் ஹிட்லர்னு பேரை சொல்லப்பட்டு பயப்பிச்சு. ஆனால் ஒரு நகைச்சுவை கலைஞன் திரையில நின்று சாதாரணமா பேரை போட்டு தேசிய தட்டு வர்றது மாதிரி ஒரு ஒற்றை பிள்ளைகளை கலந்து போகணும். அந்த விஷயத்த அப்படியே வெளிநாட்டு தமிழ்துறை உலகத்தை பார்த்தோம்னா இவர் எவ்வளவு பெரிய விஷயங்களை ஈஸியா ஒற்றை சிரிப்பா கடந்து போக கற்றுக் கொடுத்தவர் ஐயா கவுண்டமணி ஐயா. அவருடைய படத்துல இன்னைக்கு நானும் ஒரு உலகத்துல ஒரு பெண்ணா இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த படத்துல
படத்துக்கு நான் இந்த இருக்கிறதுக்கான காரணம் என்பது வந்து இயக்குனர் ராஜகோபால் சார். அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கதையை வச்ச படம் இருக்கிறதுக்கு ஒரு கதை செய்ய வந்தார். அங்கே வந்து நாங்கள் சிறந்த ஒரு எப்போது நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ நாங்கள் ஒரு முறை போனோம். ஆனால் கவர்மெண்ட் பேசுகிற பஞ்சு டைலாக்லாம் வச்சு ஒரு பாட்டு போடுவாங்க. எடுத்தீங்கன்னா கொட்டுது ஒரு 50 பாட்டு போடுவாங்க. எனக்கு அவ்வளோ நிகழ்ச்சியாக இருக்கு. ஆனால் எனக்கு ஒரு அடக்குங்கிறது இல்லையா, ஒரு சங்குக்கும் சமுத்திரத்தை அடக்குங்கிறது மாதிரி ஒரு சின்ன இந்த படத்துக்கு எவ்வளோ எடுத்துக்கிட்டோட ரொம்ப சிரமப்பட்டாங்க. அந்த டைலாக் மட்டும் ஒரு வார்த்தை கூட நான் யோசிக்கவே இல்லை. அதுவும் ஏற்கனவே பேசி வச்சுட்டாங்க. நாங்கள் ரசித்தவர்கள், ரசித்து கைப்பற்றியவர்கள், அதையெல்லாம் எங்களுக்கு ஊக்கமிட்டு இயக்குனர் செஞ்சுட்டு இசையமைப்பாளர் சித்தார்த்து கூட உட்காந்து நம்ம பாட்டு பண்ணோம். இது ரொம்ப மனநிறைவாக இருந்துச்சு. இன்னைக்கு நான் கேட்கும்போது வீட்டிலேயே சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த பாட்டு எழுதுறது நம்பர்களும் ஒரு 50 பக்கம் எழுதியிருப்பதற்கு ஏன்னா அவ்வளோ டைலாக் வந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் சேகரித்து ஒரு அழகான ஒரு ரசனைக்குரிய ஒரு பாடலாக கொடுத்தோம். அதே மாதிரி ஒரு கமர்ஷியல் சாங் வழக்கமாக சினிமாவில் ஒரு கமர்ஷியல் சாங் கொடுப்பாங்க. அப்படியே இன்டர்வியூ வச்சுருக்காங்க. இந்த படத்தில் 2 பாட்டு எழுதியிருக்கிறேன். அதை மீறி இந்த 2 பாட்டு எழுதி படத்துக்கு நம்ம வந்து அந்த ஒரு பாடலாசிரியர் நிற்கிறத விட கலைஞர்களுடைய சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் ரசித்த ஒரு மகா கலைஞருடைய ஒரு படத்தில் நானும் இருக்கிறது ரொம்ப நிகழ்ச்சி. எனவே 1000 நடிகர்கள் இருந்தாலும் அடுத்த தலைமுறை நடிகர்கள் அவர்களை ஓரங்கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் மாற்றம் இருக்கிறது. அதில் கவுண்டர் ஐயாவுக்கு மட்டும் எப்போதும் மாற்றம் இல்லை. ஒரே ஒரு கவுண்டர் தான், ஒரே ஒரு ஜாங்கு வாழ்ந்தான். அவரோட இடத்தை யாருமே இருக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு பின்னால் மட்டுமே யாருக்கும் தெரியாது. அவருக்கு யாருக்கும் ஒரு மாதிரி அந்த சரியா பழகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நேசிச்சிட்டோம். பிடிச்சவங்க எவ்வளோ சொன்னாலும் பிடிக்கல. நமக்கு பிடிக்காது, சிரிச்சா கூட நமக்கு பிடிக்காது. ஆனால் பிடிச்சவங்க முறைச்சா கூட பிடிக்கல இல்லையா? அந்த மாதிரி எல்லாருக்கும் பிடித்த ஒரு கலைஞன் அவரை கொண்டாட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் ஈடுபட்டுக்கிறோம். இந்த ஊரை பார்க்கும்போது எல்லாமே ஒரு எட்டோ காலம் திருமணம் மாதிரி இருக்கு. நீ வந்து இதை எடுத்துக்கிட்டு டூரிங் பேசிய படம் பார்க்கும்போது யாரையெல்லாம் ஆகாயம் அமர்ந்து பார்த்தாலும் அவ்வளோ ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க. அந்த மேடையில் எனக்கும் ஒரு நாற்காலி கிடைத்ததற்காக தயாரிப்பாளர், இயக்குனர், இசையமைப்பாளர் எங்களோட சேர்ந்து அன்பு தந்தை மோகன்ராஜ் எல்லாருக்குமே நன்றி கூறி நடைபெறுவோம். நன்றி, வணக்கம். எல்லாரும் பேசிட்டாங்க. நான் எனக்கு பேசுறது எல்லாம் ஒத்தவட்டத்தை பற்றி தான் பேசியிருக்காங்க. நான் அவ்வளோ நேரம் பேச வேண்டியது டைமும் ஆகிடுச்சு. ஒரு நாள் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ரவிராஜா அவர்கள் சிறந்த முறையில் தயாரித்திருக்கிறார். ஒத்தவட்டையா குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் பாருங்கள். அதற்கு இணை தயாரிப்பாளராக கோவை ராஜன் அவர்கள் உழைத்திருக்கிறார். அவருக்கும் ஒரு நன்றி. அடுத்தபடியாக 5 ஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டர் புலிசன் செந்தில் அவர்களுக்கும் என்னுடைய வருமானம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக டைரக்டர் பி. வாஸ் அவர்கள் உடைய படத்திலே சொன்னார் 24 படத்தில் நடிச்சிருக்காங்க. அத்தனை படம் வெற்றி. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாக்கியராஜ் அவர்களுடைய கவர்மெண்ட் அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. மிகப்பெரிய டைரக்டர். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தயாரிப்பாளர் கே. ராஜன் அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அவரும் என்னுடைய நண்பர் தான். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக பேசிக் டைரக்டர் சித்தார்த் விஜயன் அவர்கள் நல்ல இசையமைப்பாளர் நீங்களே சாங்கை பார்க்கிறேன். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக டைரக்டர் சாய் ராஜகோபால் அவர்கள் சிறந்த காமெடி ரைட்டர். அவர் காமெடியாக இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறார். ஆரம்பம் முதல் இறுதி வரை சிரித்துக் கொண்டே இருக்கிறார். தவறாமல் படம் பாருங்கள். வேற யார் இருக்காங்களா? மற்ற என்னோடு நடித்த நடிகர் நடிகைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமில்லாமல் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ், போட்டோகிராஃபர்ஸ், டிவி மீடியாக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவுக்கு வந்திருக்கிற ரசிகர்கள், வராத ரசிகர்கள், வீட்டிலே இருக்கும் ரசிகர்கள், வெளியூரில் இருக்கும் ரசிகர்கள், வெளிநாட்டில் இருக்கும் ரசிகர்கள், ஆலயத்தில் இருக்கும் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த பிரியாத நிக்கில் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒத்தோட்டு முத்தையா படத்தை பாருங்கள். இந்த ஒத்தோட்டு முத்தையாவை
நன்றாக பாருங்கள். இந்த ஒத்த ஒட்ட முத்தையாவை திரும்ப பாருங்கள். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ஒத்த ஒட்ட முத்தையாவை பாருங்கள். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஒத்த ஒட்ட முத்தையாவை பார்க்கிறேன். திரும்பி பார்த்துக்கிட்டு சொல்லுகிறேன், ஒத்த ஒட்ட முத்தையாவை பாருங்கள், வாழ்ந்தார்கள். நீங்கள் இந்த ஒத்த ஒட்ட முத்தையாவை வெற்றி ஒட்ட முத்தையாவை மாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை, உங்களுடைய பொறுப்பு. இத்தகைய பேச்சை கொடுத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வெல்கம், தேங்க்யூ. வேற என்ன பேசுறது? முடிஞ்சதில்ல சாரி, பக்கத்தில் இருக்கிற கேமராமேன் காட்டுகிறார்கள். அவர்கள் சிறந்த முறையில் எல்லாருக்கும் வெளிச்சமாக தெரிகிற மாதிரி படம் எடுத்திருக்காங்க. அதற்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் ஆர்ஜி மகேஷ் அவர்களுக்கும் நன்றி கொள்கிறேன். அப்புறம் எடிட்டர் ராஜா சேதுபதி அவர்கள் நல்லா எடுத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் யாராவது எந்த இடத்து சண்டை வந்து எந்த ரசிகர்கள் இருந்தால் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ரசிகர்கள், பஸ்ஸில் ரசிகர்கள், பிளேட்டில் இருக்கும் ரசிகர்கள், ஹெலிகாப்டரில் இருக்கும் ரசிகர்கள், அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்கம், தேங்க்யூ. மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கு வணக்கம். இந்த படத்தில் எனக்கு ஒரு ஆக்சிடென்டலாக இந்த ஒரு கேரக்டர் கிடச்சிது. இந்த கேரக்டர் வந்து ரொம்ப பேசப்பட வேண்டிய கேரக்டர். இன்றைக்கி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இது. நான் நிறையா வாட்டி இதில் வந்து டைரக்டர்கிட்ட சொல்லியிருப்பேன், டப்பிங் கரெக்ஷன் நான் நிறையா பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். காரணம் என்னென்னா, என்னுடைய கேரக்டர் அந்த மாதிரி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஒத்த ஓட்டு முத்தையா படத்தினுடைய தயாரிப்பாளர் நீ காலையில் பார்த்துருப்பீங்க. ஒரு 25 ஃப்ளைட்டு கேன்சல், அதில் அவர் வந்து ஃப்ளைட் ஒன்று கேன்சல். அதனால் அவர் வர முடியல, ஆங்கிலேயே வந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் இளம் தயாரிப்பாளர் இருந்து கூடவே இருந்து எல்லாத்தையும் நடத்தி சென்ற லட்சுமி ராஜன் அவர்களுக்கும், இதே போல ராஜகோபால் அவர்களுக்கும், அவர் எதுவும் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். ஆனால் அவர் டைரக்ட் பண்ணி 2-3 படங்கள் பண்ணாலும் இந்த 3 படத்துலையும் நான் இருக்கேன். அதோட இதுவும் இருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். கவுண்டமணி பற்றி சொல்லணும்னா, இந்த ஒரே ஒரு சீன் பார்த்துருப்பீங்க, அந்த ட்ரெயிலரில் வந்ததுல ஒவ்வொரு அத்தனை பேரும் சிரிச்சிங்க. அந்த முடிவை பற்றி சொன்னபோது அது ஒன்று மட்டும் இல்லை, ஒரு பணம் சோத்துக்கு ஒரு சோறு படங்கிற மாதிரி படம் பூரா இதே பரிசஸ் தான். ஒரு செகண்ட் எல்லாத்துக்கும். ஆனால் அவ்வளவு பெரிய சீனியர், அவ்வளவு பெரிய ஜாமியன், அவ்வளவு சாதனை படைச்சவர் ஒரு ஷாட்டு முடிச்சுட்டு விளையாடுது. எனக்கு நல்லா இருக்குது. அப்புறம் அவருக்கு என் உடம்பு வரைக்கும் எல்லா ஷாட்டில் எப்படி ஓட்டுறது, இல்லை வேறு பிரச்சனை வேறு போடுவோமா அப்படின்னு விடாமல் ஒரு கவுண்டராக பண்ணிட்டே இருப்பார். அது வந்து முன்னாடி உட்கார்ந்த உடனே அவர் அடித்த கமெண்ட் பிள்ளைகள் உட்காந்துருங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும் இல்லை, ஃபோனில் பேசினாலும் சரி, யாரு கூட பேசினாலும் சரி, விடாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு நிகழ்ச்சியோடு பேசிக்கிட்டே இருப்பாரு. இந்த முன்னாடி உட்காந்து ஒரு 17 சில நேரம் சாமி கீழே இருந்திருப்பார். நல்ல சோபாக இருந்தது. 12 செஞ்சுட்டு இருக்காரு. எனக்கு வயசு 1 வார்த்தை இருந்தது காதல. இருந்தாலும் எல்லாரும் பண்ணுவாங்க. பக்கத்தில் பார்க்கிறவங்க கழிச்சுட்டு வாயில் வச்சுட்டு அப்படியே இருக்காரு. ஏன்னா ஒரு நிமிஷம் ஒரு செகண்டும் பரிசு சாதாரண ஊர்ந்து வந்துட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இந்த படத்தில் ஏகப்பட்ட பரிசஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த காலகட்டத்தில் எல்லாருமே முன்னாடி தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அங்கேயும் அடிக்கடி வெட்டி குத்து போல இதெல்லாம் போயிட்டு இப்ப நினைக்கிட்டாங்க ரிலாக்ஸ். அந்த ரிலாக்ஸ் கண்டிப்பாக ஒத்த ஓட்டு முத்தையால இருக்கும். அன்னைக்கு எப்படியோ இன்னைக்கு எப்படியோ என்னைக்கும் அப்படியே அதே கவுண்டரோட அதே ஸ்பீடோட அதே டைமிங்கோட இருந்தால் கவுண்டர் அவர் ஊரை சேர்ந்து இந்த படத்தில் எழுதி நடிச்சதுல மிகப்பெரிய சந்தோஷம். நான் மட்டும் இல்லை, 3 பேர் இளம் ஹீரோக்கள் இருக்காங்க, இன்னும் நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. அத்தனை கலைஞர்களுக்கும் அத்தனை டெக்னீஷியனுக்கும் எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றியடைய நீங்க இருக்கீங்க, இறைவன் இருக்காரு, நல்ல டைம் இருக்கு, நல்ல நேரம் இருக்கு. பிப்ரவரி 14 கண்டிப்பாக இந்த படம் மாபெரும் வெற்றி படம் அமையும். நன்றி, வணக்கம். இந்த இசை விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பத்திரிகை குடும்பத்தினர் மற்றும் திரையுலக குடும்பத்தினர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். ஒத்த ஓட்டு முத்தையா இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுற 5 ஸ்டார் கே செல்வன் சார், அப்புறம் கல்யாணி சார் அவருக்கு மனமான நன்றிகள். அப்புறம் எங்களை
இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த எங்கள் ப்ரொடியூசர் ரவிவர்மன் சார், அதுக்கப்புறம் கோவை லக்ஷ்மணன் சார், அப்புறம் டைரக்டர் ராஜேந்திரராவ் சார், அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் காமெடி சூப்பர் ஸ்டார் கவுண்டமணி சார், அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் அப்பா எந்த ஃபங்க்ஷனில் இல்லை, எழுதுனா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. அவரை பார்த்து நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஸோ அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா உங்கள் ப்ரெஸ்ஸில் தெரியும் நான் எவ்வளோ வருஷம் சரி ஃபீல் இருக்கேன். என் ஃபஸ்ட்டு படம் நீங்கள்லாம் பார்க்க ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தீங்க. நான் வந்து சார் கூட நடிக்கணும் வந்து கனவு நிறையா நினைப்பேன்ல, இவங்க கூட நடிக்கணும் அவங்க கூட நடிக்கணும். சார் கூட நடிக்கணும் கனவு நினச்சி பார்க்கல. ஸோ மற்ற பெரிய ஆர்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்க, நான் கூட நடித்த சார் கூட நடித்தவங்கிட்ட கேட்டு அவர் என்னென்ன பண்ணுவாருன்னா கேட்டுப்போம் அப்படின்னு. ஆனால் நான் சார் பக்கத்தில் உட்காந்து அவர் பக்கத்தில் என்ன நடித்தாருன்னு கேட்ட ஒரு பெரிய பாகியம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். குடும்பமாக உட்காந்து சந்தோஷமாக பார்க்கலாம். இந்த படத்தை திரைக்கு February 14 வருது. எல்லாரும் குடும்பத்தோடு பார்த்து இதை வெற்றி பெற செய்யணும் தாழ்மையாக கேட்டுக்கூட. நன்றி, வணக்கம். ஹலோ எவ்ரிபடி, மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எங்கள் படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. எங்கள் ஃபேமிலியே சரி ஒரு பெரிய ஃபேன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கவுண்டமணி சாரோட காமெடிக்கு தான். இந்த நான் வந்து கவுண்டமணி சாரோட நடிப்பேன்னு வந்துட்டு இமேஜின் பண்ணவே இல்லை. அண்ட் அந்த வாய்ப்பு தந்ததுக்கு ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி கவுண்டமணி சார் எப்படி ஆஃப் ஸ்க்ரீனோ ஆன் ஸ்க்ரீனோ அதே மாதிரி தான் ஆஃப் ஸ்க்ரீனுமே செம்மையாக கலாய்ச்சிட்டு இருப்பாரு. எல்லாருமே சரி, எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாரு. என்னோட பேர் வந்து தனியா. ஸோ அவர் வந்து என்கிட்ட வந்துட்டு என் பேர் தனியா மிளகாத்தூளா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருப்பாரு. ஸோ அதெல்லாமே வந்துட்டு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் நார்மலாகவே என்னன்னு மட்டும் இல்லை, எங்கள் செட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் எல்லாருமே வந்துட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட ஆஃப் ஸ்க்ரீன்லையும் இவ்வளோ நல்ல இன்ட்ராக்ஷன் பண்ணதுக்கு ஐ தேங்க் காட். அண்ட் தேங்க்ஸ் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ இவ்வளோ நாள். தேங்க்யூ ஆல். இதே மாதிரி கம்மிங் February 14 அன்னைக்கு வந்துட்டு இந்த படத்தை வந்து தியேட்டர்ஸில் பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோ காமெடியான ஒரு ஃபிலிம் அண்ட் பாலிட்டிக்கல் சட்டையர் வேறு. ஸோ இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டு நான் இந்த நிகழ்வுகளில் இந்த நேரம் அமரும் என்று கடவுளில் நினைக்கிறேன். இங்கே முப்பத்தி இதை நாங்கள் வரலாறு. ஏன்னா 10 ஆர்டிஸ்ட் 15 ஆர்டிஸ்ட் வச்சு பெரிய பெரிய இயக்குநர்கள் இன்னைக்கு நிறைய 10 ஆர்டிஸ்ட் 15 ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு படம் பண்றீங்க. எவ்வளோ பெரிய கஷ்டம். 36 ஆர்டிஸ்ட் ஒத்துழைக்கின்றாங்க. 36 ஆர்டிஸ்ட் வச்சு எந்த பண்ணிருக்காங்க. நான் இருக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு பாக்கியமாக இந்த ஒரு வரலாற்று பாக்கியத்தை எனக்கு கொடுத்த மதுரை ஆளும் அந்நிய மீனாட்சிக்கு இயக்குனர் ராஜேந்திரபாலனுக்கும் தயாரிப்பாளர் ராஜேந்திரன் மேலும் இந்த படத்தை வெற்றி பண்ணாங்க ஆக்க இருக்கின்ற உங்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துள்ளேன். இந்த படத்தின் 23 இந்த படத்தின் வெற்றியாக நாம் மறுபடியும் நடத்த வேண்டும். இன்னைக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இந்த படத்தில் ஒத்துழைப்பு இது ஒரு பாடம். வருங்கால அரசியல்களும் அரசியல் நாடுகளுக்கும் ஒரு பாடம். இந்த படத்தில் டைரக்டர் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் நான். அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கும் இந்த டீமுக்கும் கோவை பிரதர்ஸ் குரூப்புக்கும் நன்றி. ஆனால் இன்னும் கொஞ்சம் பேமெண்ட்டிங்கே வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தாவோட கவுண்டமணி சார் நடிச்சிருக்காரு. எங்கள் அப்பா ஆனந்த் பாபு அவரோட கவுண்டமணி சார் பண்ணியிருக்காரு. நான் அவர் கூட நடிக்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், எனக்கு ஒரு பாக்கியம்னு சொல்லலாம். அண்ட் மூணாவது இந்த ஜென்ரேஷனாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இட் வாஸ் சச் ஃபன். அண்ட் என்ன கூட நடித்த அந்த டீமுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ரொம்ப ஃபன்னாக போச்சு ஷூட்டிங். அண்ட் இட் வாஸ் சச் அ குட் எப்படி சொல்ல ஒரு ஒர்க் ஸ்பாட் எல்லாமே ஒரு ஃபன் ஸ்பாட் இருந்தது நம்மளுக்கு. அண்ட் தேங்க்யூ டு ஆல் த லெஜெண்ட்ஸ் சிட்டிங் ஹியர். அண்ட் எல்லாருக்கும் என் அப்பா ஸ்தானம் தான். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் பிளெஸிங் திஸ். அண்ட் தேங்க்யூ மக்கள். காட் பிளெஸ் திஸ் ஹோல் டீம் அண்ட் ப்ராஜெக்ட். தேங்க்யூ ஆல் ஃபார் எவ்ரிதிங். தேங்க்யூ.
அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்து எங்களோட நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள அனைவருக்கும், பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சின்ன வயசுல வந்து கவுண்டமணி சாரோட நிறைய காமெடிஸை பார்த்து ரசிச்சிருக்கோம். நான் இவ்வளோ பெருசாக வளர்ந்து நான் அவர் கூட நடிப்பேன் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இயக்குனர் ராஜகோபால் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். படம் ரொம்ப நல்லபடியாக வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. நாங்கள்லாம் வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்கள், எங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இது ஒரு பெரிய குரூப், எல்லாருக்கூடயும் சேர்ந்து நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நடிகர்கள்கிட்டேருந்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அது எல்லா இந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பத்திரிகை சொந்தமாக அனைவருக்கும் மீண்டும் வீட்டிற்கும் மிகப்பெரிய ஜாமீனாக அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், பாக்யராஜன் அவர்களுக்கும், கே ராஜன் அவர்களுக்கும், பிரிட்டிஷன் அதன் கவுண்டமணி அவர்களுக்கும் மற்றும் மேலும் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு பொக்கிஷத்தோடு நடிக்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது அண்ணனோட பண்ண அகில உலக சூப்பர் ஸ்டார் கவுண்டமணி அந்த மட்டும்தான் எப்பவும் அண்ணன் மட்டும்தான். ஸோ அவரோடு நடிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், மிக பெருமை. ஸோ அந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு திரு ராஜகோபாலுக்கும் இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் நிறைய வேணும். ஸோ இந்த படத்துக்கு நல்ல ப்ரமோட் பண்ணி வேறு வேலை நீங்கள் கொண்டு வருவீங்கன்னு நினைக்கிறது நினைக்கிறேன். ரெண்டு பேச வாய்ப்பு எடுத்தாங்க. சொல்லுங்க, நன்றி. சின்ன வயசுல பார்த்துருக்கோம் அவரை, ரசிச்சிருக்கோம் அவரோட காமெடி. ஆனால் அவரோட வந்து வந்து பண்ணதில்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க ஷூட்டிங்க்கு பின்னாடி நிறைய அவர் பேசுகிற விஷயம் அதுதான் காமெடியாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் இதில் ஒவ்வொருமே நான் அனுபவித்தேன். அதனால சொல்லிடாது. அதனால் அது ஒவ்வொருமே அனுபவிச்சுட்ருக்கேன். இது வந்து வாய்ப்பு நினைக்கிறேன். இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணது ஒவ்வொருமே அவங்களோட ஒர்க் பண்ணி வந்து அனுபவமாக தான் நினச்சிட்ருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர், தயாரிப்பாளர், இயக்குனர் அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன், நடிகர்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த திரைப்படம் கிடைக்கிறதுக்கு முழு காரணமாக இந்த ஆர்ட் டைரக்டர் மகேஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். கவுண்டமணி எனக்கு ரசிகரால் நாங்கள் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அப்படி ஒரு காமெடியை கொடுத்து கிட்டத்தட்ட திரையுலக 40 வருஷத்துக்கு மேலே ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்காரு. அப்படி ஒரு சாதனை படைச்ச கவுண்டமணியான ஃபங்க்ஷனில் வந்து இன்னைக்கு கலந்துக்கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். நான் நிறையா ஃபங்க்ஷனில் கலந்துருக்கிறேன். பட் இந்த ஃபங்க்ஷன் என்னை பொறுத்தவரை ஒரு சாதனை படைத்த மனிதர்களின் ஃபங்க்ஷனை தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கு வந்துட்டு ஏன்னா கவுண்டமணி நான் வந்து பல 100 படங்களுக்கு அவரோட வெற்றி வந்து பெரிய உதவி வந்திருக்கு. எப்படி ஒரு வீடு கட்டுறதுக்கு வந்து நம்ம ஒரு பில்லர் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போடணும், அப்போதான் ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு நினைப்போமோ, அந்த மாதிரி அண்ணாவோட படத்தோட சப்போர்ட் காமெடிகள் வந்து பல 100 படங்களுக்கு, பல 100 கதாநாயகர்களுக்கு, பல 100 இயக்குநர்களுக்கு வந்து இந்த திரைகளை சப்போர்ட்டாக இருந்திருக்கு வந்துட்டு. நான் இப்போ வரமேஸ்வரம் வந்து அண்ணன் 5 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தேன். தம்பி நாளாக ஷூட்டிங் அடிக்கும்போது, தம்பி நாளாக வீட்டிலே இருக்க மாட்டேன் தம்பி, மாதத்துக்கு கொடுப்பதுனால இங்கே போவா இங்கே போவா இங்கேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்போ சில படித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ சொல்லுவாங்க காலையில் 7 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஏஎம் ஸ்டூடியோவில் ஷூட்டிங்கு, மதியம் 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் கற்பூர் ஸ்டூடியோவில் ஷூட்டிங்கு, 7 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கோவிலில் ஷூட்டிங்கு. இப்படி வந்து நைட்டு பகலும் பார்க்காம ஒரு தயாரிப்பாளருக்கு வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாகவும், ஒரு இயக்குநருக்கு வந்து அதை முடிக்கணுங்கிறக்காகவும், அப்படி வந்து திரையுலகில் வந்து ஒரு சின்சியராக வாழ்ந்த மனிதன்னு சொல்லணும்னா அதை கவனம் தான் சொல்லுவேன் உங்களுக்கு வந்துட்டு. ஆனால் எனக்கு என்ன ஒரு சின்ன சார்ந்த ஒரு வருத்தமாக இருக்குன்னா, பல பேர் படங்களை வெற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட நீங்கள் விசை வெளியீட்டு விழாங்கும்போது 2-3 பேர் மட்டும் நன்றியில் அடையாளமாக வந்திருக்காங்க. அது வந்து பாக்யராஜ் சார், இன்னொரு வாஸ் சார். ஸோ இன்னும் ஒரு 10 பேர் வந்து இவங்க வந்து ஒரு இசை வெளியீட்டு விழா பண்ணினோம்னா அதே திரைத்துறையில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யக்கூடிய நன்றியை நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அது நன்றி குறைஞ்சி வச்சு நினைக்கிறேன்.
ஏன்னா வாச காம்பினேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா எல்லா படங்களுமே சின்ன தம்பியா இருக்கட்டும், மன்னனா இருக்கட்டும், ஒரு எக்ஸாம்பிளா இருக்கட்டும், ஒரு நடிகராக இருக்கட்டும், வாழ்த்து வெட்டுவோம் தொடர்ந்து காமெடி அப்படி ஃபுல்லா இருக்கும். அதே ராமாயண சார் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கராட்டக்காரன், பாட்டுக்கு நாடு, தங்கமான ராசா, ஊர் விட்டு இப்போ பல படம் இப்படி சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம் அவங்களுக்கு வந்துட்டு. ஸோ அப்படி பழைய கவுண்டமணி அண்ணன் இன்னைக்கு அவரோட படம் ஒத்த விட்டு முத்தையா. ஸோ அது வந்திருக்க இண்டஸ்ட்ரீஸ் அனைவருக்கும் இந்த தெரிஞ்சுக்கிற வராதவங்களுக்கு நான் நிதியத்தை வச்சுக்கிறேன். இந்த படத்தை ஒரு போலீஸ் வந்து இப்போ ரவிராஜன் சார் எடுத்திருக்காங்க, ராஜேந்திரன் ரவிராஜன் சார், கோபுடிசை வந்து கோகராஜன் வந்து. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபியூ பீப்புள்ஸ் தான் படம் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி புது ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து தான் இந்த இண்டஸ்ட்ரி வந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து திரும்ப கவுண்டமணிக்கு வந்த வச்சு, ஏன்னா அவர் வந்து சாதனையை வச்சு திரும்ப ஒரு படம் பண்ணி அது ஒரு காமெடி கலக்கலாம் ராஜகோபால் பண்ணியிருக்காங்க வந்து உங்களுக்கு. இது வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லாருமே இந்த படத்தை வந்து பிரஸ்பெக்டும் சரி, பப்ளிக்கும் சரி வந்து இது வந்து கவுண்டமணி என்ன வந்து இண்டஸ்ட்ரியில் பண்ணிக்கிற சாதனைக்கும் பல காமெடிக்கும் நம்ம அந்த படத்தை ஒரு பெரிய வெற்றியாக்கக்கூடியது உங்களோட பிரஸ் மீடியா கையெல்லாம் இருக்கு, உங்களுக்கு உங்க ரசிகர் கையெல்லாம் இருக்கு வந்துட்டு. அனைவருக்கும் நன்றி கூறுவது. நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லாஸ்ட் இயர் வந்து என்னோட வந்து லப்பர் பந்து லப்பர் அப்படிங்கிற டிமாண்டி காலனி 2 இதுக்கெல்லாம் பாடல் எழுத வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இந்த வருடம் ஆரம்பம் வந்து நகைச்சுவை உலகின் சூப்பர் ஸ்டார் கவுண்டமணி சார் படத்துல நான் ஒரு 2 பாடல்கள் எழுதுவதற்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு பெரிய நன்றி. இதுல உருட்டம் தேவக்கோட்டவல்லி அது வந்து அந்த பாட்டு இன்னும் பிளே பண்ணல. அந்த 2 பாடல்கள் எழுத வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இந்த படத்துல நான் இருக்கிறதுக்கு மெயின் காரணமா இருந்த இசையமைப்பாளர் சித்தார்த்துக்கு பெரிய நன்றி. தேங்க்யூ ஜி. அப்புறம் இயக்குனர் ராஜகோபால் சாரை பத்தி சொல்லணும். ஒரு டைம் சொன்னாருன்னா அந்த டைம்ல அங்க இருப்பாரு. அதுக்காகவே நாங்க வந்து அவர் 11 மணி சொல்லிட்டா மேக்ஸிமம் ஒரு 10:30 நாங்க போயிடுவோம். அவ்வளவு சின்சியரா டைமை கீப் அப் பண்ற ஒரு டைரக்டர். ரொம்ப சின்சியரா இருப்பாரு. காலையில எந்திரிச்சோன்னா போனை பார்த்தா முதல் காலை வணக்கம். அவரோட பழக்கத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை அனுப்பிச்சிட்டு இருக்காரு. அது ஒரு ஆச்சரியம் எனக்கு. ரொம்ப நன்றி சார், உங்களோட டைமிங்ஸ்ல ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து கவுண்டமணி சார் பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் அவரோட ரசிகன் சொல்றதை விட எனக்கு விவரமே தெரியாம ஒருத்தரை பிடிக்கும் தெரியுமா. அப்படி பிடிச்ச நபர்கள்ல கவுண்டமணி சாரும் ஒருத்தர். அவருக்கு நான் வந்து நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். அவரை நான் வந்து சோகமா இருக்கும் போதோ இல்லை ரொம்ப ஜாலியா இருக்கணும்னு நினைச்சாலும் அவரோட வீடியோக்கள் தான் நான் பார்த்திருக்கேன். ஸோ அவரோட படத்துல ஒரு ஓரமா நம்ம பேரும் இருக்கிறதுல எனக்கு ஒரே ஒரு காரணம் என்ன பார்த்தாங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. கவுண்டமணி சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த மேடையில பாக்யராஜ் சாரும் அவரும் சேர்ந்து இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காது. நிறைய மேடையில நான் இருக்கிற மேடையும் நான் பார்க்கிறேன். ஏன்னா பாக்யராஜ் சார் வந்து அவரை பத்தி நிறைய சொல்லும் போது ஒரு ஸ்டேஜில் 2 பேரும் நான் என்ன பார்க்கறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். பி வாசு சார் அவரோட படம் மன்னன் படம்லாம் பிளாக் பஸ்டர், அந்த காமெடிக்காகவே வேற லெவல். அதே மாதிரி நான் நேசிக்கிற சினேகனன் அவரோடய நான் வந்து என்னோட பேர் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த படம் பெரிய வெற்றி படம் ஆகும் நம்புறேன். கண்டிப்பா வெற்றி படம். நீங்க கண்டிப்பா அதோட ஒத்துழைப்பு கொடுங்க. நன்றி, வணக்கம். இப்படி ஒரு நிகழ்வில் பங்கு பெறுவதற்கு முதற்கண் காரணமாக இருந்த என் தாய் தந்தையருக்கும் அந்த ஆண்டவனையும் நான் பிரார்த்திக்கிறேன். இந்த பட வாய்ப்பை அளித்த இயக்குனர் ராஜகோபால் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் மிஸ்டர் ரவிராஜா மற்றும் இணை தயாரிப்பாளர் கோவை எம் லட்சுமிராஜன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பணிவான வணக்கங்களையும், இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்துள்ள திரையுலக ஜாம்பவான்கள், இங்கு மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் மற்றும் எதிரில் இருப்பவர்கள் மற்றும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த படத்துல நிறைய ஹைலைட்ஸ் இருக்கு. முக்கியமான ஹைலைட் நம்ம எல்லாருக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு மேலே ஒரு ஹைலைட் தேவையில்லை. பட் ஸ்டில் இன்னமும் அவருடைய திரு கவுண்டமணி காமெடி கிங் கவுண்டமணி சார் அவர்களுடைய டெடிக்கேஷனும் அவருடைய பங்கு பெருகு இன்னமும் அந்த ஆர்வம், இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டரி ஆக்டர் ஆகியுமே அவருடைய ஒரு பார்ட்டிசிபேஷனாக இருக்கட்டும், படத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை அவருடைய பங்களிப்பாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் பார்த்து எங்களை மாதிரி வளர்ந்து வர பசங்களுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு உந்து சக்தியாக இருந்தது. ரொம்ப நன்றி சார். மேலும் பத்திரிகை நண்பர்களாகிய நீங்கள் இந்த படத்தை மக்களிடம் கொண்டு சிறப்பான முறையில் சேர்க்குமாறும் மற்றும் இந்த படத்தில் எங்களுடன் பணிபுரிந்த நடிகர்கள் மற்றும் நடிகர்கள் மற்றும் அனைத்து டெக்னீஷியன்ஸ்களுக்கும் என்னுடைய தனித்தனியாக பெயர் சொல்வதற்கு மூத்தவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால எல்லாரும் மனசுல இருக்கு. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமான மிகப்பெரிய நாள். எனக்கு கூட நடிச்ச எல்லாருக்குமே சரி.
ஒரு லெஜெண்டரி ஆக்டர் கவுண்டமணி சார் கூட ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது பெரிய பாக்கியம் நினைக்கிறேன். இது அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கடவுளுக்கு தான். ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். எத்தனை வாட்டி நான் வந்து கவுண்டமணி சாரோட காமெடி சீன்ஸ், அந்த கவுண்டர்ஸ், அந்த மக்களான சூப்பரான ஒரு நம்ம ஃபேஸ் கிட்ட எல்லாம் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அவர் கூட பக்கத்தில் இருந்து அவர் கூட நடிச்சிருக்கேன். I'm really blessed. I'm really blessed. Thank you so much for giving this opportunity. Great opportunity. Thanks to God. Thank you so much. என்னோட முதல் மேடைங்கிறதுனால பேச்சு அவ்வளோ வராதுங்கிறத இப்போவே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த படத்தில் வந்து இணை தயாரிப்பாக மட்டும் இல்லாமல் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுறேன். சூரியனும் கூட ஒரு நொடியில் காலதாமதம் உண்டு, ஆனால் எங்கள் அண்ணன் கவுண்டமணி ஒரு நொடி கூட தாமதமானதே இல்லை என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு இருக்கும் மற்றும் அனைவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் அனைவரையும் அன்பாக வரவேற்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான் அவர்களையும் வரவேற்கிறேன். நான் அதிக பேச விரும்பவில்லை. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். மற்றும் கவிதேஷ் அவர்களே, ஃபைவ் ஸ்டார் செந்தில் அவர்களே, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கோவில் ராஜன் அவர்களே, என் அன்புக்குரிய நண்பர் இயக்குனர் ராஜேந்திரன் அவர்களே, மற்றும் ராஜேந்திரன் அவர்களே, அனுமதி அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, ஓகே சுந்தர் அவர்களே, மற்றும் அனைத்து நடிகர்களே, தொழில்நுட்பங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணியான வணக்கம். இளையராஜா அவர்கள் எப்படி ஒவ்வொரு ரசிகர்கள் மனசில் வந்து சோதனை ஒரு பாட்டு, சந்தோஷம் ஒரு பாட்டு அப்படி வாங்கிட்டு இருக்காங்க. காமெடியில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு ரசிகர்களின் மனசிலும் சந்தோஷம் ஏற்படுத்தி மிகப்பெரிய சாதனை படைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கவுண்டமணி. காலத்தாலும் அவருடைய காமெடி வந்து நடத்தவே முடியாது. அவரோட வந்து 90 இயக்குனர் 95 அப்புறம் இயக்குநராக பணிபுரிந்திருக்கு. அவரை பற்றி நடத்தி நான் சொல்ல விரும்புகிறேன். நேரம் தவறாமல் அப்படின்னா சிவாஜி சார் சொன்னாங்க. நான் அதோட ஒத்துவதில்லை. அந்த கவுண்டமணி சார் நேரம் தவறாமல் நம்ம எல்லா நடிகர்களும் சீக்கிரம் சொல்லுவேன் எப்படி கேட்டாங்க. இது நம்ம என்ன சொல்கிறோமோ 7 மணிக்கு வருவாங்க, 11 மணி வரைக்கும் ஒத்துவாங்க. அந்த டெடிகேஷன் வந்து அவங்க தான் இன்னும் வரும் இந்த சினிமாவில் இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, டாடா பிரியாணி ஒரு படம் பண்ணேன். அதில் வந்து ஒரு இன்டர்வியூ சீனில் வந்து மரத்தில் தொங்கல் கார் அப்செட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட தளத்தில் ஷூட்டிங்கு ஒரு 150 உயரத்தில் டூப் போட்டுக்கணும்னு சொல்கிற எல்லாருமே கேட்காம புரியாமல் தொங்கி அந்த சீனை நடிச்சு கொடுத்தாரு. அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. யாரும் அப்படின்னா ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த படத்தில் கிளைமேக்ஸில் குதிரையில் வர்ற மாதிரி டூப் போட்டுக்கலாம்னு சொல்கிறோம். ஜீப்பு சேஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இல்லை, நானே தான் நினைப்பேன். எங்களுக்கெல்லாம் பயம். அந்த சேஸில் குதிரை ஜீப்புக்கு முன்னாடி போகிற அளவுக்கு அந்த கோட்டை ஊற்றுவார். அந்த அளவுக்கு அவர் நம்ம காமெடியாக மட்டும் பார்க்குறோம். அவர்கிட்ட எழுதப்பட்ட திறமைகள், டெடிகேஷன், உழைப்பு எல்லாம் அது வந்துகிட்டே இருக்கு. அதை விட அவர் இந்த இடத்துல இருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் இன்னும் நீண்ட ஆயுள் அவர்களுக்கு வாழணும். அதே மாதிரி ராஜகோபால் அவருடைய படங்கள் நிறைய அவர் வந்து காலத்தை எழுதியிருப்பாரு. அதுவும் எல்லாமே காலத்தை
அழிக்க முடியாத ஒரு விஷயம். இந்த படம் அப்படிதான் எவ்வளோ படத்துக்கு அவங்க ஹைலைட்டாக பண்ணுறாரு, பேர் பண்ணுற படத்துக்கு அவங்க பண்ணியிருப்பார். அந்த அளவுக்கு அவர் உழைச்சிருக்காங்க. ஒரு சாங் பார்த்தீங்கன்னா தெரியும், கவுண்டமணியோட ஒரு அந்த முக்கியமான பஞ்சு அதெல்லாம் வச்சு ஒரு சாங்கு அதெல்லாம் சிவகங்கை பாருங்கள். அப்புறம் வாழ்த்துக்கள். இது எல்லா ஒரு படம் சக்சஸ் ஆகிறதுக்கான விஷயங்கள் இந்த படத்துக்கு. இது வந்து ஒட்ட ஓட்டு டைட்டில் மட்டும்தான். ஆனால் ரசிகர்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டம் இந்த வெற்றியாக தான் என்னுடைய வாழ்த்துக்கு நன்றி.